வீடு வீடாக பொருட்களை விநியோகிக்கும் அந்த சிறுவனுக்கு ரொம்ப பசித்தது. எதையாவது வாங்கி சாப்பிடலாம் என்றால் கையில் பணமும் இல்லை. அருகில் இருந்த வீட்டில் ஏதாவது சாப்பிட கேட்கலாம் என்றும் நினைத்தான். அந்த வீட்டின் கதவையும் தட்டினான். ஒரு பெண் தான் கதவையும் திறந்தாள். ஏதாவது கேட்கலாம் என்று நினைத்தான். ஆனால் கூச்சம், கேட்கவும் மனம் வரவில்லை. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா குடிக்க என்று கேட்கிறான் தயக்கத்துடன். அவள் அந்த சிறுவனின் கண்களில் இருந்த பசியை கவனிக்கிறாள். உள்ளே சென்றவள் ஒரு கப் பாலை கொண்டு வந்து கொடுத்தாள். பாலை குடித்து பசியாற்றிய சிறுவன் கேட்டான், நான் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறேன் என்று. கடனா? அப்படி ஒன்றுமில்லை, அன்பான செயலுக்கு விலை ஏதும் இல்லை என்று என்னுடைய அம்மா சொல்லியிருக்கிறார் என்றும் அந்த பெண் சிரித்து கொண்டே சொன்னாள். இந்த சிறுவனும் ரொம்ப நன்றி என்று புன்னகையுடன் அந்த இடத்தில் இருந்து கடந்து சென்றான். ஆண்டுகளும் கழிந்தன. கஷ்டப்பட்டு முட்டி மோதி படிப்பை முடித்த அந்த சிறுவன் மருத்துவம் படித்து அந்த நகரிலேயே மிகப்பெரிய டாக்டரும் ஆனான். அந்த சமயத்தில் அந்த பெண்ணுக்கோ ஒரு கொடிய நோய் வந்தது. அவர் பணியாற்றிய அந்த மருத்துவமனையிலேயே அவளும் அனுமதிக்கப்பட்டிருந்தாள். அந்த டாக்டரிடமே அவளுடைய பரிசோதனைகளும் வந்தது. மெடிக்கல் ரிப்போர்ட்டில் அந்த பெண்ணின் ஊர் பெயரை பார்த்ததும் அவருக்குள் ஒரு சின்ன மின்னல். விரைவாக வார்டுக்கு போய் அந்த பெண்ணை பார்த்தால் அவள்தான் தனது பசியாற்றிய அந்த தாயுள்ளம்தான். அன்று முதல் தனது அத்தனை உழைப்பையும் கவனத்தையும் செலுத்தி அந்த பெண்ணுக்கு சிகிச்சையும் அளித்தார். நீண்ட சிகிச்சைக்கு பின்னர் அவளும் குணமானாள். பல லட்சங்கள் செலவானது. மருத்துவமனை அந்த பெண்ணுக்கு ஒரு நீண்ட பில்லையும் அனுப்பியது. இதை எப்படி நான் கட்டப்போகிறோமோ என்று பதற்றத்துடன் அதை பிரித்து பார்த்த அந்த பெண் திகைத்து போனாள். காரணம், அந்த பில்லின் கடைசியில் கையால் எழுதப்பட்டிருந்தது, இந்த பில்லை நீங்கள் செலுத்த வேண்டியதில்லை, ஒரு கப் பாலில் உங்களுடைய கடன் முழுவதும் தீர்க்கப்பட்டு விட்டது என்று. இது நன்றி சொல்லும் நேரம் என்று எழுதப்பட்டிருந்தது. இதை படித்த அந்த பெண்ணுடைய கண்களும் கலங்கின. அந்த சிறுவன் வேறு யாரும் அல்லங்க, இது அமெரிக்காவில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம் தான். அந்த சிறுவனுடைய பெயர், இவர் அமெரிக்காவில் மிக பிரபலமான டாக்டராக விளங்கிய ஹோவர்ட் ஹெல்லி தான். இது 1858 வருடம் முதல் 1943 வருடம் இவர் வாழ்ந்த காலத்தில் நடந்த சம்பவம் தான் இது. இதைதான் நம்முடைய திருவள்ளுவர் 2 வரியில் சொல்லிவிட்டார். அதாவது, அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள்வை புலி. இந்த குறளுடைய பொருள் என்னன்னா, வறியவர்களின் பசியை போக்குங்கள், அதுதான் செல்வம் பெற்ற ஒருவன் அது பிற்காலத்துக்கு தனக்கு உதவுமாறு சேர்த்து வைக்கும் இடமாகும் என்று திருவள்ளுவர் இந்த விஷயத்த ஒரு 2 வரியில சொல்லிட்டாரு. தனக்கு அதாவது சின்ன வயசுல நாம வீடு வீடா பொருட்கள் விற்கும் போது தன்னுடைய பசியை ஆற்றிய ஒரு பெண்ணுக்காக அவர் வளர்ந்த பிறகு, அவர் டாக்டரான பிறகு, அந்த பெண் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட போது தனக்கு சிறு வயதில் உதவிய பெண் என்று நினைவு கொண்டு அந்த பெண்ணை காப்பாற்றி, அந்த பெண்ணுக்காக இரவு பகலாக உழைத்து அந்த பெண்ணை காப்பாற்றி, அந்த பெண் செலுத்த வேண்டிய அந்த பில் தொகையை தானே செலுத்துகிறேன் என்று சொல்லி இந்த பெருமைக்குரிய விஷயத்தை செய்தவர் தான் ஹோவர்ட் ஹெல்லி. இவருடைய செயலை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.